வேளாண்மையை மட்டும் நம்பி இராமல் வேளாண்மையோடு கால்நடைகளை வளர்த்தால் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தலாம். நாட்டுக்கோழி வளர்ப்பு மிகவும் உகந்த தொழிலாகும். ஏனெனில் நாட்டுக்கோழியில் கொழுப்பு சத்து குறைவாக உள்ளதால் அனைவரும் நாட்டுக்கோழியை பயன்படுத்துகின்றனர். இதனால் நாட்டுக்கோழியின் தேவை அதிகரிக்கின்றது. அந்த வகையில் நாட்டுக்கோழி வளர்ப்பில் தீவன மேலாண்மை மற்றும் நோய் தடுப்பு முறைகளை மேற்கொள்வதற்கான தொழில்நுட்பங்கள் குறித்து நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி குமரவேல் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். தற்சமயத்தில் வேளாண் தொழிலோடு கால்நடை மற்றும் கோழி வளர்ப்பு தொழிலை சேர்ந்து வேளாண் பெருமக்கள் மேற்கொண்டார்கள் ஒரு நிரந்தர வருவாய்க்கு முக்கியமானதாக அமைகிறது. அதிலும் நம்ம வேளாண் அறிவியல் நிலையத்தில் வேளாண் பெருமக்களுக்கு தேவையான கால்நடை வளர்ப்பும் கோழி வளர்ப்பு தேவையான தொழில்நுட்ப உதவிகளையும் பயிற்சிகளையும் அளித்து வருகின்றோம். கோழி வளர்ப்பில் முக்கியமாக நாட்டுக்கோழி வளர்ப்பு, வான்கோழி வளர்ப்பு, காடை வளர்ப்பு, வாத்து வளர்ப்பு போன்ற கோழிகள் வளர்ப்புக்கான தொழில்நுட்பங்கள் கொடுப்பதோடு நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலங்களில் நாட்டுக்கோழி இறைச்சி உண்பவர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வருகிறது. இதனுடைய தனி சுவை ஒரு காரணம். மற்ற கோழி இறைச்சிகளை காட்டிலும் கொழுப்பு சத்து குறைவாக இருப்பதனாலும் நாட்டுக்கோழி இறைச்சி உண்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனாலே இதனை நாட்டுக்கோழி இறைச்சி தேவை அதிகரித்து வருவதனாலும் குறைந்த முதலீடு இருந்தாலே நாட்டுக்கோழி தொழிலை தொடங்கிவிடலாம் என்ற காரணத்தினாலும் நாட்டுக்கோழி வளர்ப்பதற்கு மக்களிடம் மிகுந்த ஆர்வத்துடன் பயிற்சிக்கு வேளாண் அறிவு நிலையத்துக்கு வருகிறார்கள். இப்போ நாட்டுக்கோழிகளில் என்னென்ன ரகங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக அசில், பெருஞ்சாதி ரகம் போன்ற வீட்டில் வளர்க்கக்கூடிய ரகங்கள் இருக்கின்றன. அது மற்றும் கடக்நாத், கிராப்பு கோழின்னு சொல்லக்கூடிய நேக்கட் நெக் கோழி முக்கியமான நாட்டுக்கோழி வகைகளில் வரும். இது இல்லாது சில ரகங்கள் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தால் உருவாக்கி இருக்கிறார்கள். அதில் நாமக்கல் கோழி 1, நந்தனம் கோழி 2 போன்ற ரகங்களும், மற்ற மாநிலங்களில் இருந்து வனராஜா, கிராமப்பிரியா, கிரிராஜா போன்ற தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழிகளும் மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்று இருக்கின்றன. முட்டைக்காக வளர்க்கிறோமா இல்லை இறைச்சிக்காக வளர்க்கிறோமா என்பதை பொறுத்து ரகங்களை தேர்ந்தெடுத்து வளர்க்கலாம். இதில் அசில் என்ற ரகம் இறைச்சிக்காக நாட்டுக்கோழி வளர்ப்பது மக்களிடம் ரொம்ப அதிகமாக ஆர்வத்துடன் வளர்க்கிறார்கள். மிக சிறந்த ரகம்னு சொல்லலாம். முட்டைக்கு என்று தனியாக வளர்க்கக்கூடிய ரகங்கள்னு பார்த்திங்கன்னா, நாமக்கல் கோழி 1ங்கிற ரகமும் கிராமப்பிரியா என்ற ரக கோழிகளும் முட்டைக்காக வளர்க்கலாம். அவங்களுடைய முதலீடுக்கு ஏற்றவாறு, கோழிகளின் எண்ணிக்கை ஏற்றவாறு அவர்கள் வளர்ப்பு முறையை தேர்ந்தெடுக்கலாம். வளர்ப்பு முறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, புறக்கடை வளர்ப்பு, தீவிர முறை, மித தீவிர முறை அப்படின்னு 3 விதமாக பிரிக்கலாம். புறக்கடை வளர்ப்பு குறைந்த எண்ணிக்கையிலான நாட்டுக்கோழிகளை வளர்ப்பது. வீட்டில் ஒரு அதிகபட்சம் ஒரு 20 கோழிகளை வச்சுட்டு வாரத்திற்கு 2 கோழி 3 கோழி என்ற மாதிரி குறைந்த எண்ணிக்கையிலே வியாபாரம் செய்து குறைந்த முதலீட்டில் வளர்ப்பது புறக்கடை வளர்ப்பு ஆகும். இதற்கு பெரிய அளவில் முதலீடு தேவையில்லை. அதிக அளவில் தீவனத்திற்காக செலவும் செய்ய தேவையில்லை. அடுத்து தீவிர முறை, வணிக ரீதியில் வளர்க்க முற்படும் பண்ணையாளர்களுக்கு நம்ம மித தீவிர முறை அல்லது தீவிர முறையை அறிவுறுத்துகிறோம். மித தீவிர முறை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் 4 வாரங்களுக்கு நாட்டுக்கோழி குஞ்சுகளை மிர ஹேச்சரிலிருந்து குஞ்சு பொறிகாடுகளிலிருந்து பெற்று அது முதல் 4 வாரங்களுக்கு கொட்டைகளை வைத்து பராமரிக்க வேண்டும். அதற்கு தேவையான வெப்பம், தீவனம், சரிவிகித தீவனம் கொடுத்து வளர்க்க வேண்டும். இதற்கு இந்த வெப்பம் கொடுக்கும் முறைக்கு ப்ரூடிங் என்று சொல்லுவோம். காலநிலைக்கு ஏற்றவாறு அதில் 2 வாரங்களுக்கோ இல்லை 3 வாரங்களுக்கோ வெப்பம் கொடுத்து ப்ரூடிங் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் அதனுடைய வெளியில் விட்டு புறக்கடைகளுக்கு ஏற்றவாறு வெளியில் விட்டும் கூட நாட்டுக்கோழிகளை வளர்க்கலாம். இதில் எண்ணிக்கை ஒரு 150லேருந்து 300 கோழிகள் வரைக்கும் வளர்க்கக்கூடிய பண்ணையாளர்களுக்கு இந்த மித தீவிர முறை ஏற்றதுன்னு சொல்லலாம். இதில் கொட்டைக்கான செலவு ஆரம்ப முதலீடு தேவைப்படுகிறது. தீவனமும் ஆரம்பத்தில் கொஞ்சம் செலவு இருக்கும். அதுக்கப்புறம் தீவன செலவை குறைத்து வெளியில் கோழிகளை விடுவதன் மூலமாக தீவன செலவை குறைக்கலாம். இதற்கப்புறம் இன்னும் வணிக ரீதியில் தீவிரமாக வளர்க்கக்கூடிய முறை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆள்குள முறை, கூண்டு முறை வளர்ப்பு. இந்த ஆள்குள முறையில் அதிக எண்ணிக்கையில் நாட்டுக்கோழிகளை வளர்க்கலாம்.
இதில் குறைஞ்சபட்சம் 500 கோழிகளிலிருந்து 1000 கோழிகள் வரைக்கும் கூட ஒரு குழுவாக பேட்சாக வந்துட்டு வளர்க்கலாம். ஆள்குள்ள முறையில் வந்துட்டு ஆரம்ப முதலீடு அதிகம். அதற்கு தேவையான கொட்டகையை அமைக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஆள்குளம் வந்துட்டு கடலை பொட்டாகவோ அல்லது நெல் உமியாகவோ அல்லது மரத்தூள்களையாக போட்டு ஆள்குள்ள முறைகளை ஏற்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் அதனுடைய கொட்டகை அமைப்பு இடவசதி ஒரு கோழிக்கு 1 அடியிலிருந்து 2% கொட்டகை அமைத்து அகலம் குறைஞ்சபட்சம் 25 அடியாகவும் நீளவாக்கில் 50 அடியிலிருந்து 100 அடியாகவும் அமைப்பிடையான கொட்டகை அமைத்து ஆள்குள்ள முறையான கொட்டகை அமைக்கலாம். இதில் ஒரு குழுவாக ஒவ்வொரு பேட்சும் ஒரு மாதத்துக்கு 500 கோழிகள் 200 கோழிகள் அந்த மாதிரி குழுவாக பிரித்து கொண்டு முதல் குழு வந்துட்டு 6 ஸ்டேஜிலும் குஞ்சுகள் பருவத்திலும், அடுத்த குழு வந்துட்டு வளரும் பருவத்திலும், அடுத்த பருவம் வந்துட்டு விற்பனைக்கு ஏற்ற வகையாகவும் பிரித்து கொண்டு வளர்க்கலாம். அதாவது இந்த மாதிரி வளர்க்கக்கூடிய கால அளவு பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் இந்த மாதிரி ஆள்குள்ள முறைகளில் வளர்த்து ஒரு 1லேருந்து 1.5 கிலோ வரைக்கும் வந்த கோழிகளை இறைச்சிக்காக வந்துட்டு விற்பனை செய்யலாம். இது தீவன மேலாண்மை வந்துட்டு ஒரு பண்ணையை வந்து லாபகரமாக கொண்டு செல்வதற்கு 70லேருந்து 80% வந்துட்டு தீவன மேலாண்மையை பொறுத்து அமைகிறது. ஆரம்ப காலத்தில் முதல் 4 வாரங்களுக்கு வந்துட்டு குஞ்சு பருவ தீவனம் சொல்லுவோம். அதுக்கு 4 வாரத்திற்கு அப்புறம் 8 வாரங்கள் வரைக்கும் வந்துட்டு வளர்பருவ தீவனம் என்றும், அதற்கு மேலாக கொடுக்கக்கூடிய தீவனத்தை வந்துட்டு ஃபினிஷர் ஃபீடு அப்படின்னு வந்துட்டு இல்லைன்னா முட்டையிடும் கோழிக்கான தீவனம் என்றும் முட்டையிடும் கோழிகளுக்கான தீவனம் என்றும் பிரித்து கொள்ளலாம். இப்போ இந்த ஆரம்ப காலத்தில் குஞ்சு பருவம் இருக்கிற தீவனத்தில் புரத சத்து அதிகமாகும், எரிசக்தி அளவை குறைத்து கொண்டும் ஒரு சரிவிகித தீவனத்தை, அதாவது மாவு சத்து இருக்க வேண்டும், புரத சத்து இருக்க வேண்டும், நார் சத்து இருக்க வேண்டும், தாதுப்பு இருக்க வேண்டும், மற்ற உயிர் சத்துக்களையும் கலந்து ஒரு சரிவிகித தீவனத்தை கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்து கோழிகள் வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கால அளவில் நமக்கு தேவையான வளர்ச்சியை வந்து எட்டுகின்றன. அதில் முக்கியமாக குஞ்சு பருவ தீவனத்தை சரியான விகிதத்தில் கொடுக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக வளர்பருவ தீவனத்தும் இதில் புரத அளவத்தை சிறிது குறைத்து கொண்டு எரிசக்தி அளவை அதிகரிக்கலாம். இதன் மூலமாக தீவனத்துடைய செலவை வந்துட்டு குறைக்க இயலும். அதற்கு அடுத்தபடியாக முட்டைக்கோழி தீவனம். முட்டைக்கோழி தீவனத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது புரத அளவு, எரிசக்தி அளவு, அதை விட முக்கியமானது வந்துட்டு கால்சியம் சத்து, பாஸ்பரஸ் சத்து வந்துட்டு சரியான விகிதத்தில் கொடுக்கும் பொழுது அதனுடைய முட்டையிடும் கோழிகளின் எண்ணிக்கை வந்துட்டு சரியான எண்ணிக்கையில் இருக்கும், பண்ணையும் லாபகரமாக அமைக்க இயலும். அடுத்து பண்ணையாளருக்கு மிக முக்கியமாக நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நோய் தடுப்பு முறைகள். இதில் பெரும்பாலான வந்துட்டு புறக்கடையில் கோழி வளர்க்கும் போது எந்த ஒரு நம்ம நோய் தடுப்பு முறைகளை வந்துட்டு மேற்கொள்வதில்லை. அதுக்கு நம்ம முக்கியமாக வந்துட்டு கண்டிப்பாக சில நோய்களுக்கு வந்துட்டு தடுப்பூசி இறக்கும், சொட்டு மருந்தாகவும் கண்டிப்பாக பண்ணையாளர்கள் மேற்கொண்டால் மட்டுமே வந்துட்டு நோய் தடுப்பு நோய்களிலிருந்து நாட்டுக்கோழிகளை காப்பாற்ற இயலும். அதில் முக்கியமான எந்த நோய்களுக்கு நாம் தடுப்பூசி போட சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா ராணிக்கெட் என்று சொல்லக்கூடிய வெள்ளைக்கழிச்சல் நோய், அதுக்கப்புறம் சில இடங்களிலிருந்து கோழி அம்மை, ஃபவுல் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய நோய்களுக்கும் தடுப்பூசி போட சொல்கிறோம். இதை எவ்வாறு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா குஞ்சு பொறிச்ச 7வது நாள் முக்கியமாக வந்துட்டு ராணிக்கெட்டு நோய்க்கு கண்ணில் சொட்டு மருந்து, அது F1 அப்படிங்கிற மருந்தை கண்ணில் வந்துட்டு செலுத்தலாம், கண்ணில் அல்லது நாசி துவாரத்திலே செலுத்தலாம். அதுக்கப்புறம் 8வது வாரம் 56வது நாள் கோழிகளுக்கு வந்துட்டு R2B இல்லைன்னா RB அல்லது RDVK என்கிற மருந்தை வந்துட்டு 1/2 ml கோழியின் ரெக்கைக்கு அடியில் வந்துட்டு செலுத்த வேண்டும். இந்த 3 சொட்டு மருந்து தடுப்பூசிகளை மேற்கொண்டோம்னால் ராணிக்கெட்டு நோய்களை இறைச்சிக்காக வளர்க்கக்கூடிய கோழிகளை தாக்காமல் வந்துட்டு தடுக்கலாம். இதை தவிர கோழிகளை இன்றும் வந்துட்டு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் வச்சுருக்கிறோம், அதுவும் முட்டைக்காக முக்கியமாக தாய் கோழிகளை வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற கோழிகளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்தில் வந்துட்டு லசோட்டா என்கிற மருந்தை கண்ணில் சொட்டு மருந்தாகவோ அல்லது குடிநீரின் மூலமாகவோ அல்லது RDVK அல்லது R2Bங்கிற மருந்தை ரெக்கையில் 6 ml செலுத்துவதன் மூலமாக ஒவ்வொரு 3 வாரத்துக்கும் கொடுப்பதன் மூலமாக வந்துட்டு இந்த வெள்ளைக்கழிச்சல் ராணிக்கெட்டுங்கிற நோயை வந்துட்டு முற்றிலும் வந்துட்டு கட்டுப்படுத்தலாம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த கோழி அம்மைன்னு சொன்னேன், அதுக்கு வந்துட்டு தடுப்பூசி இருக்குது. கோழி அம்மை வந்துட்டு குறிப்பாக குஞ்சுகளுக்கும் இல்லை பெரிய கோழிகளுக்கும் இப்போ வந்துட்டு அதிகமாக காணப்படுது.
அதனால் 4-5 வாரத்தில் வந்துட்டு அதுக்கு தடுப்பூசி போடுவதன் மூலமாக இந்த கோழி அம்மையிலிருந்தும் கோழிகளை வந்துட்டு தடுக்கலாம். அடுத்தபடியாக வேறு நாட்டுக்கோழி வளர்ப்பில் நவீன தொழில்நுட்பங்கள் என்ன நம்முடைய பல்கலைக்கழகத்தால் அறிமுகப்படுத்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக இந்த ராணிக்கெட்டுக்கு தேவையான குருணை வடிவ தடுப்பு மருந்து. இது என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வழக்கமாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய மருந்துகளை காட்டிலும் இப்போ இந்த பல்கலைக்கழகத்தால் அறிமுகப்படுத்தக்கூடிய குருணை வடிவ மருந்து மிக எளிதாக கோழிகளுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். அதாவது 2 வாரத்துக்கு மேற்பட்ட கோழிகளுக்கு 1 அல்லது 2 குருணைகளை வாயுவல் மூலமாகவோ அல்லது தீவனத்தில் கலந்தாகவோ கொடுக்கலாம். ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்து வரும்பொழுது இந்த ராணிக்கெட்டு நோய்களிலிருந்து கோழிகளை காப்பாற்றலாம். முக்கியமாக புறக்கடை வளர்க்கப்படக்கூடிய கோழிகளுக்கு மிகவும் ஏற்ற மருந்தாகும். அடுத்தபடியாக இன்னும் வணிக ரீதியில் வளர்க்கக்கூடிய பண்ணையாளர்களுக்கு குஞ்சு பறிப்பான், சிறிய வகையான குஞ்சு பறிப்பான், அவர்களுடைய எண்ணிக்கை ஏற்றவாறு குஞ்சு பறிப்பான்களை அதாவது இன்குபேட்டர்களை பயன்படுத்தி கோழிகளின் குஞ்சுகளின் எண்ணிக்கை அதிகமாக உற்பத்தி செய்ய இயலும். இதை வந்து இதுக்கு தேவையான எவ்வாறு வந்துட்டு குஞ்சு பறிப்பான்களை அதனை மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கு எவ்வாறு வெப்பநிலையை வந்துட்டு நம்ம சரிவர கண்காணிப்பது அப்படிங்கிற பயிற்சிகளையும் வந்துட்டு பண்ணையாளர்களுக்கு கொடுத்து வருகிறோம். வழக்கமாக ஒரு கோழிகளில் முட்டைகளை வச்சு அடை வச்சு குஞ்சு பறிப்பதை காட்டிலும் இந்த மாதிரி குஞ்சு பறிப்பான்களை வைத்து குஞ்சு பறிப்பது வந்துட்டு 10-15% வரைக்கும் அதிகப்படியான குஞ்சுகளுக்கு நம்மளால் உற்பத்தி செய்ய இயலும். அதனுடையாக முதல் வாரத்தில் குஞ்சுகளின் இறப்பை கூட நம்மளால் குறைக்க இயலும். இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்குபேட்டர் ஒரு குஞ்சு பறிப்பானை ஒரு பண்ணையாளர்களுக்கு அவர் மெயின்டைன் பண்ணி அங்கே கூட இருக்கிற ஒரு 10 விவசாயிகளுக்கு அவரால் உதவ இயலும். அதன் மூலயமாக அந்த குஞ்சு பறிப்பானின் மூலயமாக அவர்களுக்கு வருமானத்துக்கும் வழி இருக்குது. இவ்வாறாக நாட்டுக்கோழி வளர்ப்பில் உள்ள தொழில்நுட்பங்களையும் நோய்களிலிருந்தும் தடுத்து பண்ணையாளர்கள் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாட்டுக்கோழிகளை வளர்த்து வருவார்கள். ஆனால் நல்ல ஒரு லாபத்தை வந்துட்டு நாட்டுக்கோழிகள் மூலமாக பெற இயலும். மேலும் விவரம் பெற முனைவர் வி. குமரவேல் அவர்களை 09698657555 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.